ஆமா அடிக்கிருக்காங்க. அந்த பக்கம் கீழே பள்ளம் வந்துடக்கூடாது இல்ல, மழை வந்தா தண்ணி அரைச்சிட்டு வந்துடும்ல. இதெல்லாம் இங்கே இருந்த கல்லு தான் சொன்னா, அப்படியே எடுத்து அடிக்கிடுவாங்க. எல்லாம் கரெக்டு மூடானே, அதெல்லாம் அப்படியே எடுத்து அடிக்கி லெவல் பண்ணுவாங்க. லெவல் பண்ணி அதுக்கப்புறம் செடியை வச்சிருப்பாங்க, மரமே வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் ஜேசிபி இருக்கும், அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதுதான் சாப்பிரத்தி பஞ்சாயத்து. முன்னாடி எல்லாம் ஒத்தையடி பாதை. ஆமா ஆமா, ஏன்னா டிராக்டர் வந்துட்டு போறதுதான் இந்த மாதிரி என்ன நிறைய மாங்காய் தோப்பு இருக்குல்ல, எல்லாம் எடுத்துட்டு போகணும், மருந்தடிக்க வரணும். டேய் அதெல்லாம் கவுண்டே சொல்ல முடியாது, லட்சம். ஆமா ஆமா, லேக்ஸ்ல இருக்கும். எல்லாருக்குமே வாழ்வாதாரம் மாமரம் தான் இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஏன்னா சேலம் மாங்காய், சேலம் மாம்பழம் தான், சேலம் மாங்காய் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு, தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லாமே. அதனால சேலம் சேலம் மாம்பழம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பிரிஞ்சு தருமபுரி தனியா பிரிஞ்சு டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் கிருஷ்ணகிரி பிரிஞ்சிச்சு. ஆனா மேஜரா ஈல்டு மாங்காய் எங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான். ஆமா, இப்பயும் சரி முன்னாடியும் சரி, மேஜரா ஈல்டு எங்கன்னா கிருஷ்ணகிரி தான். சேலத்துல எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஆமா, ஏன்னா ஆமா ஆமா, ஏன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டா இருந்துச்சுல்ல, அதனால இங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வந்து ஃபுல்லா கிருஷ்ணகிரின்னு பிரிஞ்சிருச்சு. கிருஷ்ணகிரிலேயே வருஷத்துக்கு ஒரு வழி அந்த மாங்கனி கண்காட்சி எல்லாம் போடுவாங்க. அங்க போய் பார்த்தா தெரியும் நமக்கு. எல்லா மாம்பழமும் வச்சு ஒரு பெரிய கண்காட்சி எல்லாம் போட்டு செமையா பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு டைம். அதே எத்தனாவது வருஷமோ என்னமோ நினைக்கிறேன், நல்லா பண்ணுவாங்க. ஆமா ஆமா, இப்பதான் சீசன் ஆரம்பிக்குது. ஒண்ணு ரெண்டு மாங்காய் அப்படியே. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி நான் மாண்டோட்டே லைஃப் பார்த்ததே இல்லை. 90% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து மாங்காய் தோப்பு தான் இங்க. ஆமா, இன்னும் உள்ளெல்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய இடத்துல அந்த மலாடி ஓரத்துல எல்லாம் நிறைய மாமரம் வச்சிருப்பாங்க. மாமரம் வச்சு அந்த காலத்துல தண்ணி ஊத்தி எல்லாம் ரெடி பண்ணது. இப்போ ஓரளவுக்கு பெருசாகி, ஆனா மாமரம் என்னன்னா தண்ணி ஊத்தி ஓரளவுக்கு வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆனா எங்கேயாவது இருந்தா ஒன்று ரெண்டு போடிக்காங்க. எங்க இருக்கு பெருசா? ரொம்ப பிடிக்காத, அப்புறம் மாட்டிப்ப. சும்மா ஒன்று ரெண்டு சாப்பிட பிடிக்கும். நம்ம கடை தெரியல நீங்கிட்டியா? உட்கார உட்கார தெரியல, பார்த்துதான் தெரியுமா? இது ஸ்மெல் வரத பார்த்தா ஊறுகாய் மாங்காய் மாதிரி தெரியுது. ஆமா, ஊறுகாய் போடுறதுல ஒரு மாங்காய் வச்சிருப்பாங்க, ஊறுகாய் மாங்காய்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மெல்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது.
சில மாங்காய் வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், சில இதெல்லாம் ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒன்னே ஒரு பால் வரும்ல, அந்த ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆடுதான் நிறைய பேர் கோலாட மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பேருக்கு 100 ஆடு 200 ஆடு வச்சிருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்காங்க. ஆனா இப்பதான் வந்து யாரும் அதை பார்த்துக்க முடியல, ஏன்னா நிறைய எல்லாம் தோப்பு ஆயிடுச்சு, எங்கேயுமே கொண்டு போய் மேய்க்க முடியாதுல்ல, அதனால இப்ப நிறைய அதை விட்டாங்க. ஆனா இன்னும் சில வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அதான் பெரிய ஆள் வச்சிருக்காங்க, 100 ஆடு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ரொம்ப இல்லை முன்ன அளவுக்கு. ஆமா ஆமா, நிறைய பேர் வச்சிருந்தாங்க, இப்ப அப்படியே கம்மி ஆயிடுச்சு. வேற யாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இன்னொன்னு எல்லாம் வேற ஆடுதான் நிறைய பேர் கோலாட மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பேருக்கு 100 ஆடு 200 ஆடு வச்சிருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்காங்க. ஆனா இப்பதான் வந்து யாரும் அதை பார்த்துக்க முடியல, ஏன்னா நிறைய எல்லாம் தோப்பு ஆயிடுச்சு, எங்கேயுமே கொண்டு போய் மேய்க்க முடியாதுல்ல, அதனால இப்ப நிறைய அதை விட்டாங்க. ஆனா இன்னும் சில பேர் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அதான் பெரிய ஆள் வச்சிருக்காங்க, 100 ஆடு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ரொம்ப இல்லை முன்ன அளவுக்கு. ஆமா ஆமா, நிறைய பேர் வச்சிருந்தாங்க, இப்ப அப்படியே கம்மி ஆயிடுச்சு. வேற யாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இன்னொன்னு எல்லாம் வேற மலைக்கு பக்கத்துலயே மலைக்கு 100 மீட்டர் தான் இருக்கும். ஆமா ஆமா, பக்கத்துலதான். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து மாந்தோப்பு வந்து உண்டாக்கியிருக்காங்க. இப்ப நாங்க இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கலியூர் அப்படின்னு ஒரு கிராமம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன காங்கலூர், அது பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன ஒண்ணு தொட்டியம்மா கூசுன்னு சொல்லுவாங்க, தொட்டியம்மா கூசை அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலா இங்க ஒருத்தர் இருக்காரு, நம்ம தர்மன் ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா இங்க அவரும் கொஞ்சம் மாமரம் வச்சு இங்கதான் இருக்காரு, ஆடு மாடு எல்லாம் வச்சு இங்கதான் சார் இருக்காரு. நம்ம இங்க கூட பயோகேஸ் பிளான்ட் கூட பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கு. இவர் வந்து ஆக்சுவலா நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி அவரோட பிளான்ட் பயோ பிளான்ட் வச்சு பாப்பா அவங்க பேர் வச்சுக்க மட்டும் நாய்தான் இருக்குது. அது ஒண்ணும் பண்ணாதுவா, ஒண்ணும் பண்ணாதுடா. அங்க இருக்கு நாட்டு மாட்டுக்கு போறதுனால கொம்பு எடுத்துருவாங்க. பால் கறவ மாட்டேது, அதனால கொம்பு வச்சிருக்க மாட்டாங்க. சின்னதா இருக்கும் போது சுட்டுருவாங்க, சுட்டு விட்டாங்கன்னா வராது. அங்க நாட்டு மாடு இருக்கு பாரு, அதுலலாம் கொம்பு நல்லா இருக்கும். அங்க பின்னாடி இருக்கு பாரு, எல்லாரும் வச்சிருப்பாங்க. முன்னாடி எல்லாம் நாட்டு மாடு ஆகப்பட்டதா இருக்கும் சார், எல்லாரும் ஒரு ஜோடி வச்சிருப்பாங்க. அது அதோடுதா? அந்த மாட்டுதான், அந்த மாடோடு தான் சொல்லணும். அது அங்க நாட்டு மாட்டு இருக்கு பாரு, அதோடு தான் அது. வாங்க அந்த வாட்டியும் பக்கத்துல போக சொன்னா இது மாதிரி இல்ல இல்ல, அது ஒண்ணுதாங்குதா? ஒரே ஒண்ணு வச்சுருக்கீங்க, ஒரே ஒண்ணுதாங்குதா? ஜோடி அஞ்சுனா இதுக்கெல்லாம் ஏதாவது யூஸ் ஆகும்ல. தருணா அதுக்குள்ள பேர் கேட்டானே. சரவணனா என்ன பேரு? சரத். சரத். சங்கரன் நல்லா இருக்கிறாரா? சங்கரன் நல்லா இருக்கிறாரா? பால் எடுத்துட்டா, பால் எடுக்கிறாரா? நல்ல பொல்லுங்க. சரி உள்ள போய் விழுதுறாரா? போயிருக்கு. ட்ரோனையும் கொண்டு வந்து இறக்கி பார்க்க முடியல. ஆக்சுவலா இந்த கிணறு என்ன சொல்றாருன்னா, இவங்க பெரியப்பா வந்து கிணறு விட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாருங்க பின்னாடி உங்களுக்கு பார்த்து தெரியும் மலை, இந்த பக்கத்துல வந்து இவங்களோட மாமரங்கள் நிறைய இருக்கு. அதுக்காக வந்து தண்ணிக்காக, ஏன்னா தண்ணி ரொம்ப தூரம் போய் எடுத்துட்டு வரணும், அதுக்காக விட்டாங்க. அதுக்கப்புறம் கிடையாது. அப்பா அம்மா அப்பெல்லாம் இந்த 25 வருஷமா என்ன மிஷினரிஸ் எதுவுமே கிடையாது. கடப்பாறை மம்முட்டி தான் போயிருக்காங்கன்னா எவ்வா. அதுக்கப்புறம் பாதிலே அப்படியே விட்டாச்சு. அது ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து செடியெல்லாம் மரத்தெல்லாம் காப்பாத்தியாச்சு. அடுத்த மாசம் வந்திருக்கணும். ஆமா, இன்னும் ஒரு மாசம் மேல வந்துரும் மாங்காய், நல்லா சைஸ் வந்துரும். மேல வந்து நான் திரும்ப இங்க ரீவிசிட் பண்ணி மாங்காய் மாம்பழம் சாப்பிடுறேன். ஆமா, மேல வந்தா மாம்பழம் சாப்பிடலாம்.
காய் பெருசா இருக்கு, 5 கிலோ 2 காய். எங்க இருக்கு அது ஒண்ணு இருக்கு. இது 5 கிலோ. இது அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. வேற என்ன இருக்கு? இது ஒண்ணு 5 கிலோ. பார்த்து दो मांगा 2 पीस. அங்க ஒரு தொட்டி பார்த்தோம்ல, அங்க தொட்டி கட்டிக்கிட்டாங்கல்ல, அங்க போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் ஏரியில போய் எடுத்துட்டு வரணும். பண்ணி வேணும். ஆடு கஞ்சி கிஞ்சி வச்சு குடிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லை. ஆமா ஆமா, அதுக்கு எதுவும் வச்சு தர தேவையில்லடா, சும்மா தண்ணி மட்டும். நமக்கு வேணா தண்ணி குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு வேணா போய் தான் எடுத்துட்டு வரணும். முன்னாடி எல்லாம் அங்க ஒரு பம்ப் செட் இருந்துச்சுல்ல, ஆக்சுவலா எங்க அப்பா அம்மா அங்கதானே இருந்தாங்கன்னு சொன்னேன். அங்க பிரச்சனை இருக்காது, அங்க பம்ப் செட் அவங்க அங்கேயே இதெல்லாம் எடுத்துப்பாங்க. இப்ப இங்க வந்து இந்த பிரச்சனை. இன்னொன்னு அந்த கிணறு ஒண்ணு இருந்துச்சு, அதுதான் நிறைய பேருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். ஆமா, அந்த கிணறு இருந்தப்ப அங்க எல்லாருமே போய் எடுத்து வருவாங்க. அந்த கிணறு ஈஸியெல்லாம் இல்ல. ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். இல்ல கஷ்டம் தான். இல்ல கஷ்டம்னா என்ன, எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துட்டு நடக்கல அப்படின்னா கஷ்டம். ஆனா இங்க எதிர்பார்ப்புகள் அதிகம் இல்ல, குறைவாதான் இருக்கும். ஆமா ஆமா, நம்ம கிட்ட இருக்கிறது போயிட்டே இருக்கும். ஆடு மாடு இது பாத்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன். ஆமா ஆமா, அந்த மாதிரிலாம் இவங்க ஆடம்பரம் எல்லாம் தேவையே இருக்காது. ஒண்ணு என்னன்னா, தண்ணி இல்லைனாதான் கஷ்டப்படுவாங்க. மழை எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் மழை, மழைதான். ஆமா, இது ஒரு நல்ல கோயில். இது மாரியம்மா கோயில் சொல்லுவாங்க நினைக்கிறேன். போய் பார்த்தா தெரியும். என்ன கோயில்? மாரியம்மன் கோயில். ஆமா, ஒவ்வொரு பீப்புளும் ஒவ்வொரு அவங்களுக்குன்னு ஒரு மாதிரி கோயில் வச்சிருக்காங்க. கோயிலையும் சில இடத்துல மலை, அந்த மண் சார்ந்து மலை சார்ந்து அப்படி கோயில் சொல்லுவாங்க தெரியுமா, தெய்வங்கள் அப்படின்னு. அது ஆமா, இவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க முன்னோர்கள் தாங்க. ஆமா ஆமா, சில பேர்லாம் மலை சார்ந்து மக்கள், மண் சார்ந்த மக்கள் இந்த அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரிதான் இது. பாரு 1993 போட்டிருக்கு பாரு.